பாஜகவுடன் கூட்டணி அமைத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியானது போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தற்போது அறிவிப்பு ஒன்றினை விடுத்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, விவரம். வணக்கம். பாஜகவுடன் கூட்டணி அமைத்து பாமக தேர்தலில் போட்டியிடும் என்று அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது பாமகவினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் சற்று முன்பு செய்தியாளர் சந்திப்பின் போது அறிவித்திருந்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். குறிப்பாக பார்த்தோம் என்றால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாமக யாருடன் போட்டியிடுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருந்தது. ஒரு புறம் அதிமுக தீவிரமாக அந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் தேமுதிகவுடன் ஈடுபட்டு வந்த நிலையில் பாமகவோடு கூட்டணி சேரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது பாஜகவோடு பாமக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க இருப்பதாக பாமக தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து பாமக தேர்தலை சந்திக்கும் என்றும் இது பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டி எனவும் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பின் போது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தெரிவித்து இருந்தார். கடந்த தேர்தலில் 2019 தேர்தலில் பார்த்தோம் என்றால் அதிமுக பாஜக அந்த கூட்டணியில் அமைந்த கூட்டணியில் பாமகவானது 7 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது. இதற்கிடையே 2 கட்சிகளும் அதிமுக அதே போல பாஜக 2 கட்சிகளுமே பாமகவிற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. குறிப்பாக திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ராமதாசினுடைய இல்லத்தில் ராமதாசும் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாசும் அதே போல கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரினுடைய தலைமையில் கட்சி நிர்வாகிகள் குறிப்பாக உயர்மட்ட குழு அதே போல மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டமானது நடைபெற்றது. இன்று மாலை தொடங்கி தற்பொழுதுதான் அந்த கூட்டம் என்பது நிறைவடைந்தது. இந்த கூட்டத்தில் யாருடன் கூட்டணி என்பது தொடர்பாக தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்ட ஒரு நிலையில் இறுதியாக பாஜகவோடு கூட்டணி என்ற ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அந்த அறிவிப்பை சற்று நேரத்திற்கு முன்பாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி பாமகவானது பாஜகவோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்க இருப்பதாக தெரிவித்து இருந்தார். அது மட்டும் கிடையாது, நாளைய தினம் சேலத்தில் நடைபெறக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்தில் குறிப்பாக பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்திலும் கூட பார்த்தோம் என்றால் பாஜக கூட்டணியில் அமையக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணியிலும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த பாஜக பொதுக்கூட்டத்திலும் கூட பார்த்தோம் என்றால் கட்சி பாமக தரப்பில் அன்புமணி ராமதாசும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் கூட சொல்லப்படுகிறது. இதற்கிடையே தொகுதி உடன்பாடை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலக்கங்கள் கேட்டு பெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 10 மக்களவை தொகுதிகளும் 1 ராஜ்யசபா சீட்டும் கேட்கப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் டெல்லி பாஜக மேலிட பொறுப்பாளர்களோடு பாமகவினுடைய அந்த ராமதாசும் அதே போல அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தார்கள். இதற்கிடையே தற்பொழுது இத்தகைய முடிவானது எடுக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து பாஜக முக்கிய நிர்வாகிகளோடு நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு யாரோடு கூட்டணி என்ன மாதிரியான விஷயங்கள் அவர்களோடு ஆலோசிக்கப்பட்டது என்பது தொடர்பாக உயர்மட்ட குழுவின் பாமகவினுடைய உயர்மட்ட குழுவோடும் மாவட்ட செயலாளர்களோடும் டாக்டர் அன்புமணி ராமதாசும் அதே போல ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த ஒரு நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் பாமகவானது பாஜகவோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க இருப்பதாக இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக பொதுச் செயலாளர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் இந்த அறிவிப்பை தெரிவித்து இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் நடைபெறக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்திலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார் என்பதையும் அவர்கள் தரப்பில் தெரிவித்து இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.